முத்து பாட்டி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஏமா என்னாச்சுமா ஒரு மாதிரி வரப்போ ரொம்ப கோவமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க. இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோவப்படாமல் என்னடா பண்ண சொல்கிற, எங்கே அந்த விஜயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜயாவும் வராங்க. எங்கே நீ கூப்பிட்டு வந்தே, நீ பார்த்து கூட்டிகிட்டு வந்தியே ஒரு மருமக, ஊரில் அது மருமக, அவளை கூப்பிடுறீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ கூப்பிட வச்சிட்ட அவளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணிங்க வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்லர்காரம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் கூப்பிட்றாங்க. என்ன பார்லரம்மா, என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள், நானும் உங்களை என்னமோ நினச்சேன், நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துவும் பேசுகிறாங்க. என்ன முத்து, என்னதான் ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை, ஏன் வந்து வராதமா இப்படி என்னை வந்து இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாரு ஏண்டிம்மா, இதெல்லாம் உனக்கு வெக்கமாகவே இல்லை, நீ இப்படியும் கூட உலகத்தில் பொம்பளைங்க இருப்பாங்களான்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ நடந்திருக்கிற இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு பாட்டி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ பண்ணாத வேலையே இல்லாததே ஒன்றும் இல்லையே, அவ்வளோ தூரம் நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்ன சொல்ல வரீங்க அத்தை, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா உள்ள வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியோடைய அம்மா உள்ளே வராங்க. பார்த்தோன்னா ஐயோ கையங்களும் மாட்டிட்டம் போல இருக்கே, என்னன்னு தெரியலையே, இவங்க சித்தி வீட்டுக்கு தானே போக சொல்லியிருந்தேன், எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் அம்மா பார்த்தோன்னா வாயடிச்சு போயிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவா, என்னங்கத்த பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு விஜய், நான் பேசுகிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, குறுக்கு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு, அதான் அம்மா ஏதோ சொல்கிறாங்களே கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்லு, நீங்களே சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு பண்ணுற லட்சணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இதை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, பார்லர் அம்மாவா, அதான் உங்கள் அம்மா வந்துட்டாங்களே, உங்கள் அம்மா தான் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் என்ன போய் பேசினாலும் ஒன்றும் வேலைக்காகாது, எல்லாம் உன்னை பற்றி எல்லாம் அக்கு வேறு ஆணு வேறு நானும் முத்தும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாக இரு, எல்லாம் சொல்கிறேன், வெயிட் பண்ணு, ஒன்றா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவளுக்கு மலேசியாவிலும் சொந்தக்காரங்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம ஊர் பக்கத்தில் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இவள் ஊர். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, இவள் பேரும் கூட கல்யாணி தான், இவளுக்கு பிறந்த பையன்தான், அதான் அந்த கிறிஷ், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கேட்டோன்னே என்னங்கத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தி பணக்காரின்னு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொய்யை நம்பி மனோஜோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டிருக்கேன், உனக்கு வெக்கமாக இல்லை, இதான் பெத்தவ பண்ணுற பிள்ளைக்கு பண்ணுற வேலையாது, இதுதான் நீ வந்து உன் பையன் மேலே வச்சுருந்த அக்கறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்கத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திருட்டு நாய், என்னென்ன வேலை பார்த்து வச்சுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அவளை அடித்து இனிமேல் என்ன ஆக போகுது, நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கடையில் இருக்கான்னு சொல்கிறாங்க. கடையில் இருக்கிறவனை கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கால் பண்ணி வந்துட்டு விஜயா வர சொல்கிறாங்க. ஏமா இப்போ வர முடியாதுமா, கிளைண்ட்டு விசிட் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக கிளம்பி வரையினா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஏமா இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க பாட்டி, நீங்கள் எப்போ வந்தீங்க, சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா இவளோட இத்தனை நாளாக வந்து குடும்பம் நடத்தினியாடா, இவன் என்ன ஏது எப்பேற்பட்டவன் உன்னால் கண்டுபிடிக்க முடியுதாடா, என்னடா வாழ்க்கை கூட அவளோட சேர்ந்து வாழ்ந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு எல்லாரும் சேர்ந்து ஏன் ரோகிணி திட்டிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு, என்ன ரோகிணி பண்ண நீ, மறுபடியும் ஏதாவது போய் பேசி மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொய் மட்டுமா பேசிகிட்டு இருக்கிறா, வாழ்க்கையவே பொய்யாக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மனோஜ் என்னை மன்னிச்சிடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்குமோ உன்னை மன்னிக்கணும், என்ன தான் பிரச்சனை சொன்னாதானமா புரியும், எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமாடா, அந்த கிருஷ்ணன் ஒரு பையன் இங்கே வந்து இருந்துட்டு இருந்தான்ல, இவங்களாம் கூட கூட்டிகிட்டு வந்தாங்களே, அவன் தான் இவனுடைய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன ரோகிணி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவள் தலை குனிஞ்சு நின்றுருக்காளே, பார்த்தாவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற அண்ணாமலை, அம்மா எனக்கு இதெல்லாம் கேட்குறப்போ என்ன, அதாவது இப்போ ஒன்றுமே புரியல, என்னத்தை அவளை சொல்லி திட்டுறது கூட எனக்கு தெரியல, என்னம்மா பண்ணலாம், அதுக்கு மேலே நீதாம்மா முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற பாட்டிமா சொல்கிறாங்க, இனிமேல் முடிவு சொல்கிறக்கு என்ன இருக்குது, அந்த சின்ன பையனும் பாவம், இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவரும் வந்துட்டு இறந்துட்டாரு, இவள் வந்துட்டு தனக்கு தானே வந்துட்டு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரோகிணியோடைய அம்மா, எல்லாரும் மன்னிச்சிருங்க, சம்மந்தி மன்னிச்சிருங்க எங்களையே, என்ன பண்ணுறது, இவர்கிட்ட நான் அத்தனை தடவை படித்து சொன்னேன், வீட்டில் எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க, உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்னு காலத்தை தான் கடத்தினால அவளைஞ்சு சொல்லுறோன்னு அவளுக்கு ஐடியாவே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறேன் ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சந்தோஷம், பையனை இப்படி நீ வந்து பாடாப்படுத்தி வச்சுருக்கிற நீ, அந்த பையன் இப்போது நம்மளை பார்த்தா கூட அம்மா நீ காணாமல் போயிடுவியா அப்படின்னு சொல்லி, பாட்டிக்கு காணாமல் போயிடுவியான்னு சொல்லி திரும்ப கேட்டுருக்கான். அவன் மனசில் எந்த அளவுக்கு நீ நஞ்சை வச்சு வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஏதாவது பேசினா கூட காணாமல் போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கிறியாமா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்து, அப்பா எங்கே
தெரியுமாப்பா சந்தேகம் ஆரம்பிச்சது, இது ஹாஸ்பிட்டல் வந்திருந்ததுப்பா. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்துட்டு கவுன்சிலிங்கிறப்போ சில விஷயத்தெல்லாம் சொன்னான். இதெல்லாம் பார்த்துட்டு சரி எப்படியோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பாட்டி வீடு பக்கத்து வீடு தானே அவங்க பாட்டி, அன்றைக்கி பஸ்ஸில் ஏறினதா வந்து மீனா சொல்லியிருந்தா. சரி போய் என்னன்னு தான் விசாரிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு கிறிஸ்டோடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். பாவம் சின்ன பையன் அவ்வளோ தூரம் வந்து மனசு உடஞ்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் அங்கே போனேன். அங்கே போகிறப்ப தான் பாட்டி எதிர்த்தே பார்த்தேன். பாட்டி பார்த்துட்டு சொன்னோன்னே பாட்டி வந்துட்டு பக்கத்து ஊர் தானே, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, வாடா போய் என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டத்தை கொடுக்குறது நியாயமா? அது மட்டும் இல்லாமல் நீ சின்னதில் பட்ட கஷ்டமே போதும், நானே கண் எதிர்க்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான்ப்பா எல்லாமே தெரிய வந்துச்சு. தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் பாட்டியை கூட்டிகிட்டே நான் வந்துட்டேன். பாட்டியும் சொன்னாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசுடைஞ்சு போய் தான் வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, இனிமேல் இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த கல்யாணி ஏதோ தப்பு பண்ணிட்டாமா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோடைய அம்மா வந்து கெஞ்சுறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹிணி எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. இவளாங்க தெரியாமல் பண்ணிட்டா, தெரிஞ்சே பிளான் பண்ணி அத்தனை விஷயத்தையும் பண்ணியிருக்கா. அடியாள் என்ன, பொய் என்ன, பித்தலாட்டு என்ன, எதை வாயை திறந்தா பொய் 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 பொய். இவனோடவே இருந்தால் என் பையனுடைய வாழ்க்கை என்ன வருது? சொல்லப்போனால் உங்கள் மேலே கேஸ் போடணும். நான் இவளெல்லாம் சும்மா விட போகிறது கிடையாதுங்க. நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, இவளை சும்மாவே நான் விட போகிறதில்ல. கோர்ட்டுனுக்கு கேஸும் கோர்ட்டுன்னு அலைஞ்சு, அது மட்டும் இல்லாமல் இவளை ஜெயிலுக்குள்ளே தள்ளாமல் எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா பாவம்மா, நானும் ஏதோ சின்ன வயசில் அவளுக்கு தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணி வச்சிட்டேன், அதை வந்து சரி பண்ணணுங்கிறக்காக இப்படிலாம் பண்ணா. இப்போவும் வந்து இவன் மாட்டிக்கிட்டா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி உங்கள் பொண்ணாச்சே, நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்கம்மா சவந்திம்மா கொஞ்சம் மனசு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அவள் வந்து அத்தனை தப்பு பண்ணியிருக்கா, நினச்சி பாருங்கள் மனோஜோட வாழ்க்கையை. நீங்கள் இந்த நிலமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க, ஏன்டா மனோஜ் இவளோட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி எந்த பொய் வேணாலும் பேசியிருந்தா கூட நான் ஏற்றிருப்பேன். ஆனால் வந்துட்டு கல்யாணம் ஆனதே மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறானா, இதை விட இவகிட்ட நான் எப்படி வந்து இவளோட சேர்ந்து வாழ முடியும்? இதை விட என்ன கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணுவா, இவளோட எல்லாம் நான் இனிமேல் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் அப்படி மட்டும் சொல்லாத மனோஜ், எல்லாம் பண்ணது காரணமே உங்களோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் இதே டைலாக் சும்மா சொல்லி எல்லா தப்பும் இருந்தும் தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்கவே நினைக்காத. என் கூட உனக்கு உண்மையான பாசம் இருந்தால் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்ப. இது உனக்கு வந்து சம்மதமாக இருந்தால் மட்டும் நீ என்னை கல்யாணம் பண்ணலான்னு போதும்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தெரியிறப்ப பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணுவோம், இப்போதைக்கு வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ எழுச்சி வாயினா தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி மட்டும் சொல்லாத மனோஜ், மேலே வச்சுக்கிற பாசத்தினால தான் பண்ணேன், போதும் இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜய் சொல்கிறாங்க, இவகிட்ட இனிமேல் என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இவகிட்ட இருந்து ஃபஸ்ட்டு நீ வெளியில் வாடா, என் ஊரில் உலகத்தில் பொண்ணு இல்லாத மாதிரி இவ்வளோ போய் இவ்வளோ நம்பணும் பார்த்தியா, நம்ப வச்சு கழுத்துறது தெரியல, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, போதும் விஜயா இனிமேல் அவளை அடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு இது இல்லை, இனிமேல் அவளாரோ நம்மளாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்களே சொன்னால் எப்படிங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ண சொல்கிற, ஏற்கனவே நீ இப்படிலாம் போய் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவங்ககிட்ட வந்து சத்தியம் வாங்கினாங்க. ஆனால் அதெல்லாம் நீ காற்றுல பறக்க விட்டுட்டு என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கேன், சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா விவரமாக தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டுக்கிறேன் நீயே. இங்கே பாரு, இதுக்கு மேலே வந்து நீ எதுவுமே பேசவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், இந்த வீட்டில் இனிமேல் நீ இருக்க வேண்டாம், தயவுசெய்து நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடும். இனிமேலாவது பொய் பித்தலாட்டமெல்லாம் இல்லாமல் உங்கள் அம்மாவோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் அப்படிலாம் மனோஜ் விட்டுட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக உன்னை இங்கெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா வந்து திட்டவும் செய்கிறாங்க இதுக்காக.